சொந்தங்களே, நான் இன்றைக்கி என்னோடய பாப்ஸ் 2 பேருக்கும் எப்படி ஒரு வெஜிடபிள் பருப்பு சாதம் செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பீட்ரூட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு கார்லிக், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பு ஊற போட்டிருக்கேன். நெய் உருக்கி ரெடியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பெருங்காயம். இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரில் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நெய்யோட அளவு கொஞ்சமாகவே இருக்கட்டும். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க நெய் அதிகம் விரும்ப மாட்டாங்க. என்னோடய பாப்ஸும் அப்படி தான். நெய் சேர்த்தா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவேன் நான் எப்போவுமே, அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஜீரகம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் எல்லா கொத்தமல்லி தழை, கார்லிக், அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையுமே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கிக்கலாம் நம்ம இந்த வெஜிடபிள்ஸை. என் பாப்ஸ்க்கு இப்போது 2 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அதனால் நான் எல்லா வெஜ்ஜஸும் கொடுத்துருக்கேன். கூடவே பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 1 இயர் பேபினா உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கார்லிக் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த வெஜ்ஜீஸ்லாம் நல்லா வணங்கட்டும். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வணங்கினதுமே தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அரிசியும் பருப்பு எடுத்திருந்தேன். அதுக்கு 1 1/2 கூட ஊற்றலாம். ஏன்னா பேபிஸ்க்கு நல்லா மசிச்சு கொடுக்கறதுனால கொலைய வேக வைக்கணும் நம்ம. ஸோ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் பெருங்காயம் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக இத்தினோண்டு மஞ்சத்தூள், பெருங்காயம் கொஞ்சம் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் என் ட்வின் பேபிஸ்க்கு ஈஸியான ஒரு வெஜிடபிள் பருப்பு சாதம் செய்வேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் பேபிஸ்க்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ நம்ம குக்கரோட லிட்டை போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு கொலைய வெந்தால் தான் பேபிஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.